நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சஸ்டிக் ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான பதிவில் ஒரு 5.2 ஆம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது கஸ்டமர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கல் கஸ்டமர் தான். ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட் வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிளாக. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து பேனல் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் இந்த பேனல் தான் இருந்துச்சு ஒரு மாடலு. இருந்தாலும் இந்த ஒரு மாடலே அவருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாடலே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால அவருக்காக இந்த மாடல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்மல் டிஸ்பிளே தான் இந்த ஆம்புக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் ஒரு வாட்டர் ப்ளூவில் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல அவுட்லுக் சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், அடுத்து நம்ம இன்டீரியர்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம். பாருங்கள், இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 5 சேனலுக்காகவும், இன்னொன்று வந்து சப்வூஃபர் 2 சப்வூஃபர் அவர் லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தனியாக செப்பரேட்டாக தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் இதில் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு வந்து இதில் STK 4141 ஐசி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபருக்கு GR ஆடியோவோட 8 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தின போர்டு தான் இதில் GR ஆடியோவோட போர்டு தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம். ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அருணா கம்பெனியில் வரக்கூடிய ரிமோட் கிட் தான் இந்த ஆம்பில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே மேக்ஸின் கம்பெனியோடது. சப்புபிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மார்டின் ஆடியோட சப்புபிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். தாறுமாறாக வந்திருக்கு சப்வூஃபரோட பேஸு. ரிசல்ட் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், பஃபர் போர்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பனானா சர்க்கிட் வர மாதிரி நம்ம இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக எல்லா இடங்களிலும் இந்த பனானா சர்க்கிட் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ணி கஸ்டமர் வந்து ரெடி ஆகிடுச்சு அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இன்றைக்கி வந்து எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் ரெடி பண்ணிட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு பைக்கில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, ரொம்ப வெயிட் ஓவராக இருக்குது, அதனால் நான் வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டார். போயிட்டு இப்போ கார் கொண்டு வந்து எடுத்துகிட்டு போக போகிறாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டு டிரான்ஸ்ஃபார்மரு. பாருங்கள், வெயிட் ஓவராதனால கார் எடுத்து வந்து அவர் வந்து வாங்கிட்டார். அவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் செக் பண்ணி வாங்கிட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் அதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆம்பு இது மாதிரி ரெடி பண்ணால் நம்மளுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்